ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுக்கு சீக் பார் அப்படின்ற ஒரு விட்ஜெட் இருக்குது. ஸோ அந்த சீக் பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சீக் பார் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ரஸ் பார் அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஹரிசாண்டல் ப்ரோக்ரஸ் பார் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். ஸோ ஹரிசாண்டல் ப்ரோக்ரஸ் பாரில் பார்த்தீங்கன்னா நம்ம டிட்டர்மினன்ட் ஸோ அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூவில் பார்த்துருந்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்து நம்ம இன்க்ரிமெண்டலாக ஒரு 10 ஆவோ இல்லை 1 ஆவோ நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுற மாதிரி மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ பட் அதே தான் பார்த்தீங்கன்னா சீக் பார் அப்படிங்கிறதும். ஸோ இன்ஸ்டட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த சீக் பாரில் வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ தட் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வால்யூம் பாரோ இல்லை பிரைட்னஸ் பாரோலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லைன் மாதிரி இருக்கும். ஸோ தட் ரைட் கார்னர் வந்து மேக்ஸிமம் வேல்யூவாகவும் லெஃப்ட் கார்னர் வந்து மினிமம் வேல்யூவாகவும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் அதை நம்ம மினிமம் வேல்யூலேருந்து நம்ம ட்ராக் பண்ணும்போது இப்போ சென்டர் பாயிண்ட் வச்சா நம்ம 50% பிரைட்னஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் ரைட்டு கொண்டு போயிட்டோன்னா நம்மளுக்கு 100% பிரைட்னஸ் மாதிரி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் அந்த பிரைட்னஸ். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம்க்கும் சொல்லுவாங்க. ஸோ ரைட் கார்னர் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வால்யூம், லெஃப்ட் கார்னர் இருந்துச்சுன்னா மியூட், ஸோ மினிமம் வால்யூம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் பிளேயர்லாம் நம்மளுக்கு அந்த சீக் பார் கீழே பார்ப்போம். ஸோ அந்த மியூசிக்கோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த சீக் பார் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் 5 மினிட்ஸ் சாங்னா நம்மளுக்கு அந்த 5 மினிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த சீக் பார் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2.5 மினிட்ஸ் சாங் முடிஞ்சுன்னா சீக் பார் சென்டரில் வந்து இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சீக் பார். ஸோ இதில் நம்ம ப்ரோக்ரஸ் பாரும் யூஸ் பண்ணலாம். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ ஒரு சில மியூசிக் பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐ மீன் இப்போ 2 மினிட்ஸில் இப்போ 2 மினிட்ஸில் சாங் பிளே ஆகிட்டுருக்குன்னா அது சீக் பார் வந்து நம்ம லைட்டாக ட்ராக் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அது 3 மினிட்ஸ்க்கு 1 மினிட் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேசஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சீக் பார் அப்படிங்கிறது போகிறோம். ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து ப்ரோக்ரஸ் பாரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மியூசிக்கே கூட நம்ம ப்ரோக்ரஸ் பார் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். பட் சீக் பார் அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணுற நம்ம அந்த ட்ராக் பண்ணுற இதை வந்து நம்மளுக்கு ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதை நம்மளே வந்து அதை செக் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 0 செகண்டில் இருக்குன்னா அந்த ஆஃப் த பார்க்கு வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அதோட கண்டென்ட் வந்து 50% மூவ் ஆன மாதிரி நம்மளுக்கு கணக்காயிக்கும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம சீக் பார் யூஸ் பண்ணணும். ஸோ சீக் பார்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் டைப் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக் பாரில் நார்மல் சீக் பார் அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம யூஸ்வலாக பார்த்துருப்போம். ஸோ நார்மலாக நம்ம மியூசிக் பிளேயரில் அந்த ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற ஸோ அந்த சீக் பார் ஒன்று. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்க்ரீட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டிஸ்க்ரீட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ சீக் பாரில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேருந்து எவ்வளோ வேணாலும் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 மினிட்ஸ் ஆகுனா நம்ம ட்ராக் பண்ணால் 1 மினிட் போகும், 1.5 மினிட் போகும், இல்லை 1 மினிட் 20 செகண்ட், ஸோ 1 மினிட் 24 செகண்ட் நம்ம ட்ராக் பண்ணுற அந்த அதோட டென்சிட்டியை பொறுத்து நம்மளுக்கு அந்த இது சேஞ்ச் ஆகும். பட் டிஸ்க்ரீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்மளுக்கு மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்துட்டு நம்ம அந்த டிஸ்க்ரீட் வேல்யூ நம்ம சொல்லியிருக்கும் போது கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த டிவைட் ஆகிட்டு ஸோ டிஸ்க்ரீட் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அந்த டிஸ்க்ரீட் பாயிண்ட்டை வச்சு நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 100 வரைக்கும் நம்மளுக்கு 10 டிஸ்க்ரீட்டாக இருக்குன்னா இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 0க்கு அடுத்து எனக்கு 10 தான் வரும். ஸோ இடையில அந்த 0, 5, 6, 7, 8 என்னால் அதுவுமே பண்ண முடியாது. ஸோ 0 to 100ல எனக்கு 10 தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ராக் பண்ணால் 10க்கு வரும், செகண்ட் டைம் ட்ராக் பண்ணால் 20க்கு வரும். ஸோ அந்த மாதிரி போகிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதை வந்து டிஸ்க்ரீட் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ டிஸ்க்ரீட் வேல்யூஸ், ஸோ கண்டினியூஸ் வேல்யூஸ் இல்லாமல் நம்மளுக்கு டிஸ்க்ரீட் வேல்யூஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க்ரீட் சீக் பார் அப்படிங்கிறது. ஸோ அந்த 2 சீக் பார் பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இது விட்ஜெட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே சீக் பார் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ சீக் பார் டிஸ்க்ரீட் அப்படின்னு 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 ப்ரோக்ரஸ் பார், இந்த 2 சீக் பார் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நான் ரெண்டையும் அகைன் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சீக் பாருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 2 சீக் பாருக்கும் நம்ம சீக் பார் இனிஷியலாக பட்டன் வந்து வச்சுக்க போகிறோம். ஸோ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த சீக் பாரோட வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த சீக் பாருக்கு வந்து எகெயின் நம்ம ப்ரோக்ரஸ் பாருக்கு இல்லை ரேடியோ பட்டனுக்கு இல்லை இமேஜ் பட்டன் இந்த செக் பாக்ஸ்க்கு எப்படி நம்ம சேஞ்ச் லிசனர் இருக்கோ, ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு அந்த சீக் பாருக்கும் நம்ம அந்த சீக் பார் வந்து நம்ம எப்படியும் அந்த வேல்யூ சேஞ்ச் தான் பண்ணுறோம். ஸோ அந்த சீக் பார் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு லிசனர் கால் ஆகும். ஸோ அந்த லிசனரில் வந்து இப்போ நம்ம மோஸ்ட்டு இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே மோஸ்ட்டு சிங்கிள் மெத்தட்ஸ் தான் இருக்கும். ஸோ சாம் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், சிங்கிள் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படி இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோர் தென் 1 மெத்தட் இருக்கும். ஸோ நம்மளுக்கு 3 மெத்தட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த என்ன மெத்தட் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஸோ அந்த 3 மெத்தட்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி நம்ம எப்படிலாம் சேஞ்சஸ் வந்து லிசன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு டிசைன் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சீக் பார் வந்து மேட்ச் கன்ஸ்டன் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் நம்மளுக்கு ஃபுல் விசிபிலிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டிஸ்க்ரீட் சீக் பார் போத் நார்மல் சீக் பார் ரெண்டையும் நான் டாப் அண்ட் பாட்டமில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டன் அது கீழே ரெண்டுமே வர மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த பட்டனில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து ஃபர்ஸ்ட் சீக் பாரோட வேல்யூ வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கும். ஸோ செகண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் செகண்ட் சீக் பாரோட பட்டன் ப்ரோக்ரஸ்